வெயிலுக்கு இதமா தண்ணியை திறந்து விட்டு பைப்பு கடியிலே படுக்க வெயிலே எண்ணெய காய வச்சு அப்பளத்தை பொறிக்க கொளுத்துற வெயில் தாங்காம ஜட்டியை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள காய போட வெயிலுக்கு காத்தோட்டமா இருக்குன்னு கன்றாவியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்டமேனிக்கு ஆடன்னு கொளுத்துற வெயில்ல நடந்த பல முரட்டு காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நம்ம சீக்கிரமாவே 1,00,000 சப்ஸ்கிரைபரை தொட்டுடலாம். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொளுத்துற வெயிலுக்கு ஏசி வாங்கலாமான்னு மத்தவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தா இங்க நம்ம அண்ணனோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. எப்படி ஜிலு ஜிலுன்னு வந்து படுத்துட்டாரா. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எல்லாம் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு போய் தூங்குனா நம்ம அண்ணனும் இங்க பச்சை தண்ணியில குளிச்சுட்டே தூங்குறாரு. வெயில்ல வாடி போயிருந்த நம்ம தலைவனுக்கு மழை வந்ததும் பாருங்க ஊரே ஜிலு ஜிலுன்னு இருக்கு. சரி நம்மளும் கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு இருப்போமேன்னு மயில் தோகைய விரிச்சு ஆடுற மாதிரி பாருங்க. தலைவன் எப்படி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஆடுறானா. அடே இப்படி கொற்ற மலையில எங்கடா ஜோடியா போறீங்க. வீட்டுக்கு போலான்னு அக்கா வண்டியில ஏறி உக்காந்தா இப்படி சுற்றுச்சே. எல்லா பசங்க வீட்லயும் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் இருந்தா ஒரு சூரியன் இல்ல இந்த மாதிரி 10 சூரியன் வந்தாலும் சமாளிச்சிடுவானுங்க நம்ம பசங்க. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அதை எதிர்த்து மொத்த பாடியவும் கூலிங் ஆக்கிடும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ். வெயில் காலத்துல என்னதான் வெயில் கொளுத்தினாலும் இப்படி ஒரு நல்லதும் இருக்கு. கேஸ் வாங்கவே தேவையில்லை, இப்படியே சமையல முடிச்சிடலாம். அடப்பாரா ஊருக்குள்ள பல பேர் இப்படி வெயில சமையலுக்காகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அது சரி விக்கிற கேஸ் வேலைக்கு இப்படி சமைச்சாதான் உண்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுப்புலனா கூட ஒரே நேரத்துல ஒரு தோசை தான் சுட முடியும். ஆனா இப்படி மொட்டை மாடியில இஷ்டத்துக்கு எத்தனை தோசை வேணா மானாவரியா சுட்டுக்கலாம். யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அடுப்புல சமைக்கிற தோசையை விட இப்படி மொட்டை மாடியில சமைக்கிற தோசை தான் நல்லா முருவலா வந்திருக்கு. வெறும் தோசை என்ன பிரமாதம். இங்க பாருங்க நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெய காய வச்சு எப்படி அப்பளத்தை பொரிச்சு எடுக்கிறாங்களா. அடுப்புல வைக்கிற அப்பளத்தை விட இந்த அப்பளம் நல்லா முருவலா இருக்கு. அப்பளத்தோட நிப்பாட்டிடல பாருங்க மொத்த சமையலையுமே எப்படி வாசப்படியிலேயே வச்சு முடிச்சிட்டாங்களா. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். குளிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனா ஃபுல்லா வேர்த்து கொட்டிடுதுன்னு இங்க நம்ம பயலுங்களோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. எப்படி குளிச்சுட்டே போறாங்களா. ஆல்ரெடி டெல்லியில தண்ணி வேற கிடைக்க மாட்டேன்னுது. கிடைக்கிற கொஞ்ச நஞ்சம் தண்ணியும் இப்படி கொதிச்சா ஒரு மனுஷன் எப்படி தாண்டா உயிர் வாழ்றது. அடுப்புல கொண்டு போய் வச்சா கூட இப்படி கொதிக்காதரா தண்ணி. இது என்னடா தன்னால கொதிக்குது. நம்ம எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல காய்கறி பழம்னு இந்த மாதிரி ஐட்டத்தை கொண்டு போய் வைப்போம். ஆனா இங்க நம்ம தலைவனை பாருங்க எதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கானோ. குடுமாமா இருக்கு சுட்டு போட முடியலமா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நம்ம எல்லாம் மொட்டை மாடிக்கு போய் துணி தான் காயப்படுவோம். ஆனா இங்க நம்ம தலைவனை பாருங்க மொட்டை மாடிக்கு போய் ஆம்லேட்டே போட்டுட்டு இருக்கான். யாரா நீ? இவ்வளவு டேலண்டட் ஆகுற. You are really a God gifted child. இருக்க மரத்தை எல்லாம் வெட்டிட வேண்டியது. அதுக்கப்புறம் இப்படி ஓடிட்டு கிடக்க வேண்டியது. இந்த சம்மருக்கு அறிமுகமா இருக்க புது மாடல் Dress பாருங்க என்ன ஸ்டைலா இருக்கா. இந்த Dress மட்டும் போட்டுட்டு வெளியே போனா காத்தோட்டம்னா அப்படிப்பட்ட காத்தோட்டம் சும்மா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் குளிர் இல்லை. கொளுத்துற வெயில இருந்து தப்பிக்க ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ஜிகிரு தண்டான்னு நம்ம எல்லாம் சாப்பிட்டா இங்க நம்ம பயலுங்களா பாருங்க எப்படி புது ஐட்டத்தை கண்டுபிடிச்சு அடிக்கிறானுங்களா. நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட. என்னங்கடா இது ஐஸ் பானிபூரியா? இப்படி புது ஐட்டமா இருக்கு. வெயில்ல இருந்து தப்பிக்க இப்படி மூளை குழம்பி போய் புதுசு புதுசா என்னென்னவோ சாப்பிடுறானுங்களே.
அடிக்கிற வெயிலுக்கு ஆல்ரெடி மண்டை காஞ்சு போயிருக்கு. இதுல இவங்க வேற நட்ட நடு ரோட்ல இப்படி ரொமான்ஸ் பண்ணி பாக்குற நம்மள வேற வெறுப்பேத்துறாங்க. எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? ஜோடி பொருத்தம்னா இதாண்டா ஜோடி பொருத்தம். தன்னோட ஹஸ்பண்டுக்கு வேர்த்திட கூடாதுன்னு பாருங்க பின்னாடி உக்காந்து எப்படி ஜிலு ஜிலுன்னு தண்ணி ஊத்தி குளிப்பாட்டி விட்டுட்டே போறாங்களா. கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா. என்னடா பெரிய பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி, எலக்ட்ரிக்கல் வண்டின்னு அடிக்கிற வெயில்ல இருந்து காப்பாத்திக்க இங்க நம்ம தலைவனா பாருங்க எப்படி செடியிலேயே வண்டியை உருவாக்கி வச்சிருக்கானோ. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. அயர்லாந்துல இருந்து வந்த அக்காவை ரிசீவ் பண்ண சொந்தக்காரங்க வருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இப்படி வெயில் வந்து ரிசீவ் பண்ணிடுச்சு. என்ன வெயிலு, ஒரு ஊரதான் அப்படி அநியாய வெயிலு. இந்த கஷ்டத்திலயும் இப்படி பாட்டு பாடி சந்தோஷப்பட நம்ம அண்ணனால மட்டும்தான் முடியும். எரியுதடி மாலா, ஃபேன போடு அப்படின்னு கதறுவாங்க. கொளுத்துற வெயிலுக்கு நடுவுல மழை வந்ததும் வந்துச்சு. நம்ம அண்ணனா மாதிரி பல பேரை கையிலேயே பிடிக்க முடியல. மழை வந்து வெளியே ஜிலு ஜிலுன்னு இருக்கேன்ற சந்தோஷத்துல உள்ளேயும் கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு போட்டு பாருங்க கொற்ற மழையில நம்ம தலைவன் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கானா. நாங்க இருந்த காட்டை தானடா அழிச்சு வீடு கட்டி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கடான்னு அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரம் ஜாலி பண்ணிட்டு போலான்னு நம்ம குரங்கு பாய் பிள்ளைங்களா பாருங்க எப்படி கட்டி வச்சிருந்த டேங்க்ல வந்து பூந்துடுச்சுங்களா. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? வெளியே அடிக்கிற வெயில் தாங்காம இங்க நம்ம தலைவனா பாருங்க காத்தோட்டமா இருக்குன்னு எப்படி கட்டில் போட்ட மாதிரி உள்ள போய் படுத்திருக்கானா. அண்ணன் வெயில் தாங்காம ஆசையா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குளு குளுன்னு இருக்குமேனு ஓபன் பண்ணி பார்த்தா என்னங்கடா அண்ணனை போட்டு இப்படி ஏப்ரல் ஃபுல் பண்ணி வச்சிருக்கீங்க. வெயில் காலத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பணும்னா அலாரம் வச்சோ இல்ல அவனை அடிச்சோ எழுப்பணும்னு அவசியம் இல்ல. இப்படி ஆன் பண்ணிருக்க ஏசிய ஆஃப் பண்ணாலே போதும் தன்னால முழிப்பு வந்துரும். நாசமா போயிருவீங்களா? பைக் ஓட்டும் போது பொதுவா ஹெல்மெட் மட்டும் தான் போடுவாங்க. ஆனா வெயில் காலத்துல இத்தனை ப்ரொடெக்ஷனையும் போட்டாதான் நிம்மதியா வண்டியே ஓட்ட முடியும். வெயில் காலத்துல இருந்து நம்மள காப்பாத்திக்க நம்ம போக வேண்டிய இடம் எதெல்லாம்னு பார்த்தா Indian Bank, Axis Bank, KVB Bank, HDFC Bank. Other banks have low AC. கொளுத்துற வெயிலுக்கு ரோட்ல ஏசி வச்ச காரை தான் அதிகமா பார்க்க முடியும். ஆனா இங்க பாருங்க ஏர் கூலரா கொண்டு வந்து எப்படி ஆட்டோல பிக்ஸ் பண்ணிருக்காங்களா. இந்தியாவிலேயே 2 அறிவாளிங்க, ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்கம். வெயிலுன்னு நம்ம ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து மழை பெஞ்சது. அந்த மழை பாருங்க எப்படி பிரிட்ஜ்ல இருந்து அருவி மாதிரி கொட்டுதா. அருவியில குளிக்க குற்றாலத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. மழை வர்ற நேரம் பார்த்து நம்ம ஊர் பிரிட்ஜ் கடியில போய் நின்னாவே போதும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. இந்த வெயிலுக்கு குளிச்சா மட்டும் போதாது, இப்படி குளிச்சுட்டே இருந்தாதான் நல்லா இருக்கு. தோசைகள்ல வர்றதெல்லாம் என்னடா ஹீட்டு, இந்த ஹீட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே எல்லார் மண்டையும் போட்டு பொழந்துட்டு எப்படிதான் இப்படி சிரிக்கிறானோ தெரியல. வெயில் காலத்துல தன்னோட ஆட்டோல வர்ற பேசஞ்சர்ஸ்க்காக இங்க நம்ம அண்ணனை பாருங்க தன்னோட ஆட்டோவை எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணிட்டு இருக்காரா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. ஏசி கார்ல போறதை விட நம்ம அண்ணனோட ஆட்டோல ஏறி போனா அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளு குளுன்னு இருக்கும். அப்படி வா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. அங்கயாவது வெறும் ஆட்டோவை தான் மாடிஃபை பண்ணாங்க, அங்க பாருங்க எப்படி ஒரு வீட்டையே மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்களா. நல்லா இருக்க. ஏசி போடுறதெல்லாம் வேஸ்ட், இப்படி தண்ணி ஊத்துனாதான் இயற்கையாவே குளிர்ச்சியா இருக்கும்னு பாருங்க எல்லா இடத்துலயும் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. வெயில் கொளுத்துதேன்னு ஜன்னலை சாத்திட்டு ஏசி கார்ல உக்காந்தா அது வெயிலை விட கொடுமையா இருக்கு. வெயில் காலத்துல மட்டும் அலாரம் வைக்கவே தேவையில்லை, காலங்காத்தால இது வந்து எழுப்பி விட்டுருது. உங்களுக்கு மட்டும்தான் வெயில் பிரச்சனை இருக்கா, எங்களுக்கும் தாண்டா இருக்குன்னு இங்க பாருங்க எல்லா வனரங்களும் ஒண்ணு சேர்ந்து எப்படி காத்தோட்டமா காத்து வாங்கிட்டு இருக்குதுங்களா.
அடிக்கிற வெயில்ல ஜிலு ஜிலுன்னு மழை வந்ததும் எதுக்கு வீட்டுல இருக்க தண்ணிய வேஸ்ட் பண்ணணும்னு இவரா பாருங்க மழை தண்ணிலே குளிச்சு எப்படி தண்ணிய சேமிக்கிறாரா. ஒரு வழியா குளிச்சு முடிச்சாச்சு. வீட்டு டேங்க்ல இருந்த தண்ணியை மிச்சமும் குடிச்சாச்சு. கோடை வெயில்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ மெசேஜ் பண்ணிருக்காளேன்னு ஓபன் பண்ணி பார்த்தா டேய் புதுசா ஏசி வாங்கி இருக்கோம்டா மெசேஜ் வந்திருக்கு. பாருடா என்ன பிராண்ட் ஏசிடின்னு நம்ம பையன் கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் சோனிடான்னு ரிப்ளை பண்ண நானும் வாங்கணும்டி வெயில் தாங்கல எங்க ஏசி பிக் அனுப்பு அப்படின்னு நம்ம பையன் கேட்டதுக்கு அந்த பொண்ணு அனுப்பிச்சு பாருங்க ஒரு போட்டோ. இதுதான் அந்த அம்மா வாங்கின ஏசியம். நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் நிறுத்திக் கொண்டிருக்கிறேனே தவிர இவ்வளவுதான் என்று எண்ணி விடாதீர்கள். அவ்வளவுதான், இதோட கடையை சாத்திட்டு கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.